வணக்கம். இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது சுண்டைக்காய் வற்றல். பச்சை சுண்டைக்காய் நமக்கு நிறைய கிடைக்கும் போது அல்லது விலைக்கு வாங்கி இந்த வெயில் காலத்தில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த சுண்டைக்காய் வற்றல் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க. சுண்டைக்காய் வற்றல் செய்கிறதுக்கு 1 கிலோ சுண்டைக்காய் எடுத்து காம்பெல்லாம் நீக்கிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுண்டைக்காய் இந்த டம்ளரில் 200 ml பிடிக்கக்கூடிய டம்ளரில் 4 டம்ளர் இருக்குது. அதாவது குவிச்சு அளந்து 4 டம்ளர். அப்படி ஃபுல்லாக குவிச்சு கோபுரமாக அளந்துருக்கேன். 4 டம்ளர் சுண்டைக்காய் இருக்குது. 4 டம்ளர் சுண்டைக்காய் இருக்குது. 1 கிலோ சுண்டைக்காய்க்கு காம்பு நீக்கினதுக்கப்புறம் 4 டம்ளர் சுண்டைக்காயும், இதுக்கு மோர் தேவையான மோர் வந்து அதாவது தயிர் வந்து 2 டம்ளர் எடுத்துருக்கேன். இதை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும். ரொம்ப புளிப்பாக இல்லைனாலும் உடனே புளிக்காத தயிர் ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். ஓரளவு புளிப்பாக இருக்கணும். இதுக்கு தேவையான உப்பு குழம்பு கரண்டியில் தலை தட்டி எடுத்துருக்கேன். அது ஃபுல்லாக குவிச்சு இழக்க வேணாம். மோர் மிளகாய்க்குனா குவிச்சு அளந்து போடலாம். அது கொஞ்சம் உப்பு இழுக்கும், ஏன்னா அதில் காரம் இருக்கிறதுனால. இது வந்து தலை தட்டி எடுத்துருக்கேன். தலை தட்டி கொஞ்சம் உள்ளடங்க ஃபுல்லாக 3 டீஸ்பூன் இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இந்த சுண்டைக்காயை லேசாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சீட்டில் அம்மி குழவையை மட்டும் எடுத்து அப்படியே ஊட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த பாருங்கள், இந்த இதில் 2 போட்டு 2 4 போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி எடுத்து அப்படியே தண்ணியில் போடலாம். ரொம்ப நசுக்கி போட வேணாம். தண்ணியில் போட்டு ரொம்ப கசக்கி அலச வேணாம். இந்த அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்துக்கலாம். எல்லாம் உடஞ்சி மட்டும் வரணும், ரொம்ப விரிஞ்சு கசங்கி போயிடாமல் தட்டி போட்டுருங்க. இந்த பாருங்கள், தண்ணியில் போடுறேன். தண்ணியில் போட்டு கசக்கி கழுவ வேணும், அப்படியே அரிச்சு போட்டுக்கலாம். நம்ம மீதி சுண்டைக்காயை நம்ம இதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இதை முழுசும் தட்டிட்டு நான் காமிக்கிறேன். இதில் குவிச்சு 4 டம்ளர் எடுத்தேன் சுண்டைக்காய். தயிர் 2 டம்ளர் எடுத்துருக்கேன். இந்த சுண்டைக்காயை தட்டி தண்ணியில் போடலைன்னா கொஞ்சம் கருப்பாயிடும், அதனால் உடனே தண்ணியில் போட்டுடணும். இப்போ தயிரை கடைஞ்சிட்டு நம்ம எடுத்துடலாம். தண்ணியில் கட்டி இல்லாமல் நல்லா தயிரை கடைஞ்சிக்கலாம். தயிர் நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ சுண்டைக்காயை தண்ணியிலேருந்து நம்ம அரிச்சு எடுத்து போட்டுடலாம். இல்லைன்னா சுண்டைக்காய் தண்ணியில் போடலன்னா அந்த வெடிச்சு இந்த இதெல்லாம் அப்படியே கருப்பாக போயிடும். போட்டு கசக்கி கழுவ வேணாம், அப்படியே நம்ம எடுத்து போட்டுடலாம். ரொம்ப கசக்கி கழுவுனோம்னா அப்படியே விதையெல்லாம் சுத்தமாக போயிடும். அப்புறம் தோல் மட்டும் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ கடைஞ்சி வச்ச தயிரை நம்ம இதோட சுண்டைக்காயோட ஊற்றிடலாம். அதில் 3 டீஸ்பூன் ஃபுல்லாக, 4 டம்ளருக்கு 3 டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். உப்பு, கல்லுப்பு எடுத்திருக்கேன். குழம்பு கரண்டியில் தலை தட்டி இருக்குது, அதை இந்த சுண்டைக்காயோட சேர்த்துடலாம். இது நல்லா குளிக்க விட்டுட்டு ஒரு 2 நாள் கழித்து நம்ம காய வச்சுக்கலாம். நான் காய வைக்கும்போது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்போ குளிக்க விட்டுக்கலாம். 2 நாள் கழித்து நான் காமிக்கிறேன். சுண்டைக்காயில் தயிரும் உப்பும் போட்டு ஊற வச்சுருந்தேன். 2 நாள் ஆச்சு. 2 நாளையும் ஒரு நாளைக்கு 3-4 தடவை குளிக்க விட்டு வச்சுருந்தேன். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வெயிலில் காய போட்டுடலாம். சுண்டைக்காயாக நம்ம அரிச்சு போட்டு காய வச்சிடலாம். மோர் அதில் அப்படியே இருக்கட்டும். வெயிலில் காய வச்சுட்டு கொண்டு வந்து மறுபடியும் இந்த மோர்லேயே போட்டுடலாம். மோர்லேருந்து அரிச்சு எடுத்துட்டேன். சுண்டைக்காயை தட்டில் வச்சுருக்கேன். இதில் தயிர் இருக்குது.
ஊற வச்ச தயிர் இருக்குது. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இது வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வரலாம். சாயங்காலம் எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் அதிலே போட்டுடலாம். சுண்டை வத்தல், சுண்டைக்காயை காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். காலையில் 10 மணிக்கு வச்சேன். இப்போ 5 மணியை போல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு. இன்னும் 2-3 நாளைக்கு காயணும். அதில் ஏற்கனவே ஊற்றி வச்சுருந்த மோர் அப்படியே இருக்குது. இந்த காய வச்ச சுண்டைக்காய் இதில் போட்டு குளிக்க விடணும். படுக்கிறதுக்குள்ளே இன்னும் 2 தடவை குளிக்க விட்டு நாளைக்கு காலையில் ஒரு 2 தடவை குளிக்கலாம். அப்போ தான் அந்த சுண்டைக்காய் நம்ம இது பண்ணோம் இல்லையா, நசுக்கி விட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே மோர் உப்பெல்லாம் இறங்கும். அப்புறம் வெயிலில் காய வச்சு மறுபடியும் இதிலே போட்டு மறுபடியும் காய வைக்கணும். அந்த மோர் ஃபுல்லாக சுண்டுனதுக்கப்புறம் நல்லா மொறுன்னு காய வச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். காய வச்சுட்டு நான் அப்புறம் காமிக்கிறேன் கடைசியாக. சுண்டை வத்தல் நல்லா மொறுன்னு காஞ்சிடுச்சு. ஒரு 2 நாள் தயிர் அந்த பாத்திரத்தில் இருந்து திரும்ப போட்டு எடுத்து வச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் காய வச்சா நல்லா கலகலன்னு காஞ்சிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் ஊற்றி வறுத்து மோர் மிளகா மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லா சாதத்துக்கும், குழம்பு, ரசம், தயிர் சாதம், கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். வத்தக்குழம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வத்தக்குழம்பு வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வத்தக்குழம்பு தான் வச்சுருக்கேன். வத்தக்குழம்புக்கும் வச்சுக்கலாம். சுண்டை வத்தல் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சத்து இருக்குதுங்கிறாங்க. சளி தொந்தரவுகளை நீக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால் வருஷம் ஒரு தடவை வெயில் வரும்போது நமக்கு சுண்டை வத்தல் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அடுத்த வருஷம் வரையிலும் ஸ்டாக் வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் சுண்டை வத்தல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.